வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபேஸ் பேக் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஒரு மேஜிக்கலான ஃபேஸ் பேக்னே சொல்லலாம். செம்மையான ரிசல்ட் தரக்கூடிய இந்த ஃபேஸ் பேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் வச்சு பண்ணுறதுனால இந்த பேக் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். குழந்தைங்கலேருந்து ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லாருமே இந்த பேக் வந்து யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரே ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதோட ரிசல்ட் வந்து செம்மையாக பிடிச்சி போகும். செம்மையாகவும் இருக்கும் ரிசல்ட்டு. இது ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு ரைஸ் ஃப்ளார் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஃப்ளாரில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க நம்ம ஸ்கின்னுக்கு. நம்ம ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டன் பண்ணுறதுக்கும் ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ரைஸ் ஃப்ளார் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து ரைஸ் ஃப்ளார் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அது கூட வந்து நம்ம காஃபி பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். இந்த காஃபி பவுடர்லையுமே வந்து நம்ம ஸ்கின்னுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. உண்மையாக இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம லிஸ்ட் போட்டே போகலாம். நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும். அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாகவே காஃபி பவுடர் வந்து சும்மா வந்து வாட்டர் இல்லைன்னா நம்ம வந்து தேன் பால் எதில் வேணாலும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது செம்மையான ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி ஃபேஸ் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் எடுத்துக்கிறேன். கஸ்தூரி மஞ்சள் தான் இன்றைக்கி வந்து எடுத்துருக்கேன். இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நம்ம ஸ்கின்னில் வந்து சன்டன் பேர்ன் ஆயிருந்தாலும் நம்ம ஸ்கின்னில் வந்து எதாவது இச்சிங் இருந்தால் இல்லை ஆன்டிபாக்டீரியா எதாவது இருந்தாலும் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கஸ்தூரி மஞ்சள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹேர் க்ரோத் வந்து இது கம்மி பண்ணிடுறதுனால இது மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த பேக்குக்கு ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் இந்த ஹனி தாங்க. ஹனி வந்து நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லதுங்க. நம்ம ஸ்கின்னில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி பிம்பிள்ஸ் இருந்தாலும் ஆக்னி பிம்பிள்ஸ் இருந்தாலும் இது வந்து நல்லா ரெடக்ஷன் பண்ணும். ஸோ ஹனி வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்கின் வந்து நல்லா ஸ்மூத்னிங் பண்ணுறதுக்கும் ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் பண்ணுறதுக்கும் போஸ் இருந்தாலும் கம்மி பண்ணுறதுக்கும் ஹனி வந்து சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி நம்ம ஸ்கின்னை வந்து சூப்பராக ப்ரொடெக்ட் பண்ணும். ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து கொஞ்சமாக அரிசி வந்து நான் ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். இந்த மாதிரி அரிசி ஊற வச்ச தண்ணி வந்து எடுத்துக்கலாம். இந்த அரிசி தண்ணி வந்து அவ்வளோ நல்லதுங்க நம்ம ஸ்கின்னுக்கு. நார்மலாகவே இதை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தால் நம்ம ஸ்கின்னில் வந்து நல்லா பிரைட்டன் ஆகும். நம்ம ஸ்கின் வந்து நல்லா போஸ் எல்லாம் வந்து டைட்டன் ஆகும். அதே மாதிரி ஆன்டி ஏஜிங் இருந்தாலும் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக ரிங்கிள்ஸ் வந்து இருந்தாலும் ஆன்டி ஏஜிங் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த வாட்டரில் வந்து நம்ம டெய்லி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரனால நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸுங்க. நம்ம ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் ஆகி நம்ம ஸ்கின் வந்து யங்காகவே இருக்கும். 1 or 2 டேபிள் ஸ்பூன் வந்து இந்த ரைஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நம்ம ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி திக்னஸில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபேஸ் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி கிளென்ஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து இன்னொரு பேக் போடுறதா இருந்தாலும் ஃபேஸ் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கிட்டு ஃபேஸ் வாஷ் ஆர் கிளென்சர் யூஸ் பண்ணி ஃபேஸ் வந்து நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பேக் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த பேக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி ப்ரஷ்லேயே அப்ளை பண்ணலாம். கையில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. வந்து ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் வந்து இது வெயிட் பண்ணல. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா மசாஜ் பண்ணும்போது இதில் வந்து நம்ம ரைஸ் ஃப்ளார் போட்டிருக்கனால மசாஜ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரப்பாகவும் இருக்கும் இந்த பேக்கு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற ஃபேஸ் பேக்கை என் கையிலேயே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். பாருங்கள், நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன்.
செம்மையாக இருக்குங்க. உண்மையாக பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது என்னோடய ஸ்கின். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து ரெகுலராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிற ஒரு 3 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட் யூஸ்லேயே வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்கின் வந்து டேமேஜ் ஆனாலும் சரி, டேனாக இருந்தாலும் சரி, ஸ்கின் வந்து போஸ்ட்டாக வந்து ஓப்பனாக இருந்தாலும் டைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேக்கு. எல்லோரும் வந்து கண்டிப்பாக இந்த பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு டைமாவது எனக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கண்டினியூஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இதில் எந்த வித சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் வச்சு நம்ம வந்து இந்த பேக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு பேக்கு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸு. ஃபஸ்ட் இருந்திருக்கு இப்போ இருந்திருக்கு. என் ஃபேஸு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது. கலர் கூட ஒரு டோன் வந்து எனக்கு சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. டேனாக இருந்தது ஃபஸ்ட்டு கொஞ்சம், இப்போ கொஞ்சம் அந்த டேன் வந்து கம்மியாக இருக்குது. இது ரெகுலராக ஒரு 1 வீக் நம்ம யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக டேனாக இருந்தது எல்லாமே ரிமூவ் ஆயிரும். அதே மாதிரி நல்ல ஒரு பிரைட்னஸும் கிடைக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு. என் கையில் அப்ளை பண்ணியிருந்தேன்ல, இப்போ 2 கைக்கு வச்சு பார்ப்போம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். ஃபஸ்ட் யூஸ்லேயே வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். இது வந்து ஜென்ஸுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து நிறைய வெயிலில் சுற்றுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, ஸ்கின் போர்ஸ் எல்லாம் வந்து ஓப்பனாக இருக்குது, ரொம்ப டேன் ஆகிருக்கு, ஸ்கின் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குது. இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் இந்த பேக் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நம்ம சேனலில். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். until then bye from பவி. டாடா, பாய் பாய்.